வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது வார பலன் நிகழ்ச்சி. ஜனவரி மாதம் 25ஆம் தேதி தொடங்கி 31ஆம் தேதி வரை உள்ள கடைசி வாரத்திற்கான பலன்கள். சிம்மராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தின் தொடக்கம் மனதுக்கு தளர்வை தரக்கூடிய வகையில் இருக்கும். இந்த வாரத்தின் தொடக்கம். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய அந்த ஃபோர்ஸை கெயின் பண்ணுவீங்க. அப்படி கெயின் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, நாம் நினைப்போம் சில காரியங்கள் தொடர்ந்து பிளாக்கில் இருக்குது, இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு நினைக்கும் போது தி கேட்ஸ் ஆர் ஓப்பனிங். திடீர்னு நம்ம எதிர்பார்க்காம சில காரியங்கள் நடக்க தொடங்கும். ஒரு ஆள் லீவில் போயிட்டார், இந்த முக்கியமான ஆள், அவர் வந்து சைன் பண்ணால் தான் இந்த பேப்பர்ஸ் மூவ் ஆகும். திடீர்னு பார்த்தா அவர் என்னமோ தெரிலைங்க, 10 நாள் லீவுன்னாரு, நேற்று வந்து ஜாயின் பண்ணிட்டாருமாங்க. அந்த மாதிரி இந்த வார மத்தியில் பல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்க தொடங்கும். தடைகளை வெல்லக்கூடதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுறது. அப்போ இதெல்லாம் தடை, இதுக்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு நினச்ச இடத்துல அந்த தடைகள் நீங்குகின்றன. அதனால் மனசில் உற்சாகம் பிறக்கிறது. இந்த வாரத்தின் 2ஆம் பகுதி உங்களுக்கு மிகுந்த உற்சாகத்தையும் சில முக்கியமான நகர்வுகளையும் தருவதால் தைரியமும் தன்னம்பிக்கையும் கூடும். நம்ம எடுத்த காரியங்களில் முன்னேற்றங்களும் ஏற்படக்கூடிய வாரமாக அமையும். என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க srirangamravi1@gmail.comன்ற ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.